என்ன இதுக்கு ஏன் இப்படி கத்திக்கினே ரவுண்ட் அடிக்குது? இந்த பொம்பளை ராத்திரி சரியா தீனி வைக்கலையா இல்ல வைக்க போடலையா? என்னயா மாடு கத்திக்கினேக்குது, உன் காத்துல வெயில? மாடு கத்துதா? அது ராவிக்கலாம் தான் கத்தி நிக்குது. ஏன் கத்துதா கசமாலம்? தனக்கு வந்துக்குது. எப்படி தெரியுமா? தீனி பத்தலைனா கூட தான் கத்துது கைத. எப்படி தெரியுமா? போய் பாரு. என்ன செய்யணும் ரெய்னி? மாடு தெனைக்கு வந்தா என்ன செய்வாங்க? செனைக்கு விடுவாங்க. பின்ன கேக்குறிய? தும்போ செனைக்கு விடு. துட்டு கொடு. 3 ரூபாய் வாங்குறான் அந்த பாவி. போன தவா 2 ரூபாய், இந்த வருஷம் 3 ரூபாய். இந்த ரேட்டும் ஏறி போச்சு. ரொம்ப நல்லா இருக்குது இந்த பைப்பு. கடா மாட்டுக்கு நாம துட்டு கொடுக்கறது. நான் கூட ஒரு போர்டு மாட்டிக்கிட்டாமே. ஆமா, மூஞ்சி பார்த்து இன்னும் 4 பேர் வருவாங்க. ஏவே எனக்கு என்ன? அடச்சி துட்டு கொடு. ஆண்டாள் வருவா, அவ கூட அனுப்புற மாட்ட. அவ அறியாதவ, அவளோட மாட்ட அனுப்புறியா? செனைக்கு விட நீ போமே. ஏன் நான் மட்டும் என்ன கேவியா? நீ கண்ணால் ஆனவ, எவனாவது ஒரு பேச்சு பேசுவானா? நீ போன துட்டு கொடு. உனக்கு எப்பவும் விளையாட்டுதான். இல்ல வெளில போனா எருமை ஓட்டிக்கின்னு அது சனிக்கு வந்திருக்கு. சனிக்கு வந்திருக்குன்னு சின்னம்மா சொல்றேன். உனக்கு தெரியுமா எருமை சனிக்கு வந்தா எப்படி இருக்குன்னு? ஐயா, நீ வந்துட்டியா? எப்ப வந்தா? ரொம்ப நேரத்துக்கு முன்ன. உன் மாமா எங்க? படுத்து தூங்குது. காப்பி சாப்பிட்டது. நீ பக்கத்துல படுத்து தூங்குறதானே? வயசாவல தண்ணி கொண்டாந்து தொட்டில ஊத்துவியா? என்னமோ இப்பதான் பொய்து விரிஞ்சாப்புல கண்ண கஸ்கிக்கு நினைக்கிறான். நான் இஸ்து கொடுக்கட்டா தண்ணி?
என்ன இப்படி மிரண்டு போனியே? உனக்கு வேலை இல்லையாங்காட்டியும் டீ கடல? ஏன் இல்ல, அங்க இருந்தாலும் ஓடியாரேன். ஏன் ஓடியாந்த? போய் வேலையை பாரு. எங்க மாமனுக்கு தெரிஞ்சா சும்மா விடாது. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? தண்ணி இஸ்து குடுக்கலான்னு வந்தேன். எனக்கு இஸ்துக்கு தெரியும் தண்ணி. தண்ணி இஸ்து கொடுக்கான்ட்டாரான். தண்ணி வேற வேலை இல்லை இவனுங்களுக்கு எல்லாம். இது என்ன நாயி அத்திரிது ஏதுன்னு சாச்சாதி குத்திச்சு. இது என்ன கையில பொறபுஸ்கோத்து ஏது டீ கடை பாசாதி குடுத்துச்சு. நீயும் துண்ணு சித்திக்கும் குடுனுச்சு. மாமன் ஆமா, இன்னைக்கு மாமனுக்கு நைட் தூத்தி. ராவ் தூத்தியா? என்னைக்குமே ராவ் தூத்தி தான். வாட்ச்மேன் ஆச்சு. நல்ல செலவு செஞ்சு கஞ்சி போட்டு சீக்கிரம் எடுத்தா. கஞ்சிக்கு நான் எங்க போறது? குடிக்கவே கஞ்சி இல்லையாங்காட்டியும். சின்னம்மா வருவா? வரமாட்டா, இப்பதான் போன. இது வெக்கக்கேடு. பாட கொலைய
எத்தனை நாளாயா இந்த பேரம்? நான் என்னமே செய்யறது? என்ன செய்யறதா? அப்படின்னா என்ன? நீ ஏன் அவளை இங்க கொண்டாந்து வச்சுக்கின? கத்துக்கனா என்ன? அண்ணன் வச்சு அவளுக்கும் அன்னைக்கும் ஒத்துக்கல, இங்க கூட மாட ஒத்தாசையா இருப்பான்னு வச்சுக்கினா நீ அவளை கைய பிடிச்சு இருக்கிறதா? அவளுக்குதான் முதல்ல என் மேல ஆசை வந்துச்சு, நானும் ஆசை வச்சுட்டேன். இப்ப என்ன ஆகி போச்சுன்னு கத்தி நிக்கிற? அட அக்குறும்ப, நம்ம குர்த்தையிலேயே நம்ம பாயிலேயே குர்த்தைக்கு வாய் இருந்தா அவங்க மூஞ்சில காரி முயுமே. மானங்கட்ட ஜன்மங்களா. ஆமே, இட்லி தூண்டுறியா? நான் இட்லி துண்டா போல தாங்கிறேன், ஒவ்வொருத்தர போல. ஏமே? இத பாரு, உன் சின்ன தங்கச்சிய நீயே வச்சுக்க, எங்க வீட்டுல அவ வாணாம் சொல்லிட்டேன். இன்னும் சாம்பார் தந்து ஊத்துமே. எங்க இருந்தாலும் கசமான குறியா இருக்க வேணா? உன் புருஷன் இப்படி செஞ்சது நல்லா இருக்கா? ரெண்டு பேரையும் கட்டி வச்சு உரைக்கத்தாவல? ஆமா வச்ச. அந்த ஆம்பளை என்ன செய்வான்? இந்த செருக்கி வச்ச பிள்ளைன்னா இப்படி ஆகுமா? இவளத்தான் செருப்பால அடிக்கணும். அவதான் அறியாதவ. உன் புருஷன் என்ன அறியாதவ? வயசாவல? அப்ப போய் ரெண்டு பேரையும் செருப்பால அடிக்கட்டா? அப்ப பஞ்சாயத்து வச்சிருவோம். எதுக்கு நீ பஞ்சாயத்து வைக்கிறது? எப்ப அந்த ஆம்பளை இந்த பொண்ணை கெடுத்தானோ அவனே அவளை கட்டிக்க வேண்டியதும்பாங்க. என் புருஷன்ல இந்த கஸ்மாத்தையும் கட்டலாம் பாக்குறியா? அந்த இரும்புறாரு மின்னியே பொண்ணு கேட்க வரவான்னு கேட்டாங்கல்ல, அவங்களுக்கு காகிதம் போடு, பொண்ணு கேட்க வரட்டும். அது வரைக்கும் இவளை உங்க வீட்லயே வச்சுக்க, என்னால கட்டி காக்க மாட்டாது. கழுதைக்கு தானே சித்தி போடுற? பூத்திக்கு போல போகணும், லேட்டா போனா போகுது. உங்க அண்ணன் வீட்டுக்கு என் கையில சொல்லிக்காம போவேன், விடுவனா? முகாமகிரியா? ஆமா, ஆஸ்பத்திரி போறதானே ஊசி போடுறான் நாம சீட்டு வர்றதுக்கு. ஆமா போட்டான், தோட்டம் விட்டு முதலியார் அவளுக்கு ஊசி போட்டான். இன்னும் ஊசிக்கினே இருக்குது. இப்ப நிறுத்தறதுக்கு ஊசி போடுறான். முன்னெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனா போய்க்காதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா சாவு ஊசி போடுவான். இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஊசி. என்ன ஒரு மாதிரி ஆக்கிறான். காய்ச்சல்? ஆமா, எந்நேரமும் உனக்கு காய்ச்சல் தான். என்ன செய்யறது? நான் பிறந்த நேரம் அப்படி. கொண்டாடி செத்துட்டாரா? எப்ப? தாய்க்கு என்னவா? இந்த காய்ச்சல் தான். இந்த காய்ச்சல் கொல்லுமா? இன்னத்துக்கு தான் வருதான் இந்த காய்ச்சல். நான் வரேன்,
வீட்டுல போட்டது போட்ட படிக்குது. பாவம் புள்ள குட்டிக்காரி செத்து வச்சா அப்ப தெரியும் அந்த ஆம்பளை பாடு. மச்சன்ஸுதான் இருக்கிறாள கட்டிக்கிறான். என்ன குச்சி நிக்கிற? வீட்டுல யாரும் இல்ல? அண்ணன் வேலைக்கு போயிருக்கு, அண்ணி கடத்தருக்கு போயிருக்கா. அரிசியும் பதார்த்தம் வாங்கியார. மாட்டுக்கு என்ன தெரியும்? சென்னைக்கு வந்திருக்கான். மொக்கா சொல்ற, இதுக்கு வேற வேலையே இல்ல. என்ன அப்படி பாக்குற புச்சா? என்ன இன்னைக்கு அலங்காரம் பலமாக்கிது, காலேஜ் பொண்ணு மாதிரி. என்ன பொண்ணு பார்க்க வர்றாங்க? வருவாங்க, அதையும் தான் பாத்துலாமே. முக்காலு காய்ச்சல் 10 கிடக்கா. எங்க கையில சொல்லிட்டா, இதை இட்டுன்னு போய் சனி கொடுங்க. இது என்னடானா ஆளை வலிச்சும் போகுது. நீ ஓட்டின்னு போறியா? இந்த வேலைக்கெல்லாம் பொம்பளைங்க தான் லாய்க்கு போலக்குது. டே கோபாலு, பயணி வாங்கடா, பண்ணு வாங்கி தரேன். ராஜா தோட்டத்துக்கு ஓட்டும் போற அந்த கடை சுத்த உபயோகமத்த கடை. போன வாட்டியே சொன்னேன், உன் அக்கா கேட்கல. பையாபுரி ஒரு டில்லி கடை புடிச்சாந்துருக்கான். நல்ல செம்தியான கடை. அவனும் 3 ரூபாய் தான் வாங்குறான். அங்க ஓட்டியும் போ. வழி தெரியுமா உனக்கு? எப்படி போறோம்? தூர ஆளு போறான்ல, அந்த பாதையில நெட்டுக்கு போய் பீச்சங்க பக்கம் திரும்பினா ஒரு புளிய மரம் வருது. அந்த பக்கத்துல வையாபுரி கடான்னா எல்லாரும் தெரியும். எருமை காலை மீச்சு போய் பாத்துப்பா. எங்க இந்த பிள்ளைங்களை கூட காணுமே? குந்து போகலாம். இந்த அக்குறும்ப கேட்டியா? என்னது அங்க பேசிக்கினாங்க வீட்டுல. உன் புருஷன் நைட் டியூட்டிக்கு போறப்ப உன் தங்கச்சியோட தெரு வரத்துல நின்னு கொலா வருதாம. யாரு சொன்னாங்க சொல்லு? செங்கமலம் சொன்னா. பாகியம் தான் கூட தான் பார்த்தாலாம். எனக்கு தெரியும், இந்த கைலாட்ட முதல்ல கட்டி குடுத்துட்டு தலைமொழி வேணும். இரும்புறாருக்கு காகிதம் எழுதிருக்கு, பொண்ணு கேட்க வாங்கன்னு. வந்து கட்டும் போகட்டும். என்ன இந்த ஆம்பளை இப்படி செய்யறான்? நான் ஒண்டிக்காரி, என் கஷ்டம் தெரிஞ்சா அவனுக்கு. எல்லா ஆம்பளைகளும் இப்படித்தான். உன் புருஷனை சாத்து பிடிச்சிக்கிச்சு. எல்லம்மாக்கு கோயி காவு கூட எல்லாம் சரியா போடும். உன் தங்கச்சி போனால நான் வர சொல்ல, நீ பாக்கல? ஆல்ரெடி திருநெல்வேலி சின்ன முத்தம்மா, நானு மத்த கோபக்காரன் பெரிய முத்தம்மா. ஆல்ரெடி திருநெல்வேலி சின்ன முத்தம்மா, நானு மத்த கோபக்காரன் பெரிய முத்தம்மா. உன்னை ஊட்டி வாழத்தேண்டி, உன்னை ஊட்டி வாழத்தேண்டி சின்ன முத்தம்மா, உன்னை ஊட்டி வாழத்தேண்டி சின்ன முத்தம்மா. உன்னை காணாமல் வாடுறேனே பெரிய முத்தம்மா, உன்னை காணாமல் வாடுறேனே பெரிய முத்தம்மா. ஏண்டி பொண்ணு ஏண்டி பொண்ணே தழுக்கு இடுப்புல நடி சுழுக்கு, ஏண்டி பொண்ணே தழுக்கு உன் இடுப்புல நடி சுழுக்கு. நீயும் நானும் பார்த்து நாம் ஆகிவிட்டோம் ஜோக்கு, நீயும் நானும் பார்த்து நாம் ஆகிவிட்டோம் ஜோக்கு. ஆல்ரெடி திருநெல்வேலி சின்ன முத்தம்மா, நானும் மத்த கோபக்காரன் பெரிய முத்தம்மா. ஆல்ரெடி திருநெல்வேலி சின்ன முத்தம்மா, நானும் மத்த கோபக்காரன் பெரிய முத்தம்மா. இந்த அவனியும் 56 தேசத்தையும் ஆள பிறந்த துரிவதம் அவராசன் சபை நாடி வருகிறார். என்னடா
கூத்தாட வாடான்னா இங்க வந்து காதாட குந்தினுக்குற. சீ வாடா. இவருதான் நம்ம துரிவதன மகாராச. குறை மக்கள் அனைவருக்கும் 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 உலகிற்கு ஒரு கத்தன் 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 பிரியோதனமாக அதில் வந்தேனே பிரியோதனமாக அதில் வந்தேனே பிரியோதனமாக அதில் வந்தேனே. அகிலத்தைகளை வெட்ட அகிலத்தைகளை வெட்ட அகிலத்தைகளை வெட்ட அகிலத்தைகளை வெட்ட அகிலத்தைகளை வெட்ட அகிலத்தைகளை வெட்ட நவரத்தினம் இழைத்த நவரத்தினம் இழைத்த நவரத்தினம் இழைத்த நவரத்தினம் இழைத்த ஆணிபொன் முடிகொண்ட ராஜாத்தி ராஜன் ஆணிபொன் முடிகொண்ட ராஜாத்தி ராஜன் ஆணிபொன் முடிகொண்ட ராஜாத்தி ராஜன் ஆணிபொன் முடிகொண்ட ராஜாத்தி ராஜன் பிரியோதனமாக ராஜன் வந்தேனே. இந்தாங்க. என்ன ஒரு ரவுண்ட்லயே ஓஞ்சி போய் உட்காந்துட்ட? ஜகுனி மாமனை எவன் போய் இட்டாருது? அவன் நான் பெரிய மனுஷன், அவனை போய் நான் இட்டாரத்துக்கு எல்லாம் அவனே வருவான். இதோ வந்தேன் மதிகுலத்து மாமன் அந்த மன்னன் துரியனுக்கே ஏமன். 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 மதிகுலத்து மாமன் துரியனுக்கு 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 ஏமன். இதோ வந்தேன் மதிகுலத்து மாமன் அந்த மன்னன் துரியனுக்கே ஏமன். நாங்கடா தலைகள் ஆடுறீங்க? நான் தான்டா ஜகினி. கூத்தா அடிக்கிறீங்க கூத்து. துரிவதனா, என்னை அழைத்ததன் காரணம் யாதோ? மாமா, இந்த பஞ்ச பாண்டவ பசங்க கீறாங்களே மாமா, சோமாரிங்க. ஸ்ரீ துரிவதனா, உன் சித்தப்பா மக்களையா இப்படி திட்டுகின்றாய்? ஐயோ, அவர்களின் சித்தப்பா பாண்டு மகாராஜாவுக்கு பிறக்கலையே மாமா. பின்ன தெரியல போனக்கா பிறந்தாங்க. அந்த தர்மம் கீரானே. ஆமா கீரான். என்ன அவனுக்கு? அவன் யம தர்மராஜாவுக்கு பிறந்தவன். அப்படியா? ஆமா மாமா. அப்புறம் அந்த பீமசேன அவன் வாழ்வுக்கு பிறந்தவன். மைதேவங்க எல்லாம் ஷாவுக்காக பிறந்தாங்க. வாழ்வு தேவனுக்கு பிறந்தவன்டா. ஐயோ, என் கால கூட வாயு கட்டிச்சு வாயு கட்டிச்சு. துரிவதனா, இப்ப நீ என்ன செய்யணுன்ற? மாமா, இந்த உலகெல்லாம் நானே ஆள வழி செய்யுங்கள். அப்படியே யான் செய்வேனே ஆசை உகந்த மருமகனே. அப்படியே யான் செய்வேனே ஆசை உகந்த மருமகனே. அப்படியே யான் செய்வேனே ஆசை உகந்த மருமகனே. இரும்புறாங்க இருந்து காயம் வந்திருக்கு மாப்பிள்ள. ஆண்டாள பொண்ணு பார்க்க வர்றேன்னு சின்ன வகையில சொல்லு. அவங்க வர்றப்ப சின்னமும் வரணும், நீயும் வரணும். என்ன மாப்பிள்ள ஊன்ற? வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள, நீ வராட்சி நல்லா இருக்குமா? இந்த லிங்கியை கட்டிக்கின்னு இந்த பனியனை போட்டுன்னு நான் எப்படி வந்து அங்க கொண்டுருது? கௌரதியா இருக்குமா அது? அட நீ ஒண்ணு பணம் தர மாப்பிள்ள, வேட்டியும் உருமால் மாதிரி கட்டிக்கின்னு கௌரதியா வந்து குந்து. புருஷன் தோத்தியா? என்ன தோத்தியான்ற? உன்கிட்ட ஒண்ணுமே சொல்லி அந்த சோமாரி சொல்லலையே. என்ன அது? கண்ணாலத்துக்கு மாப்பிள்ளைக்கு தோத்தி எடுக்கமேனு 20 ரூபா கொடுத்தேன். தோத்தியும் எடுக்கல, உன்கிட்ட செய்தியும் சொல்லியா?
இல்லையே. பாரு சோமாரி. அடிச்சி, நீ இன்னும் அந்த ஆளை திட்டுறது? அவன் குடிகாரன் தெரிஞ்சு அவன்கிட்ட போய் பணத்தை கொடுத்திய. அவன் குடிச்சிட்டு உயிர்ந்து கிடக்கான். வந்து பாரு. நீ ஒரு மனுஷனா? தாத்தா உனக்கு எப்படிமா தோணுது? எப்படி தோணுது தெரியுமா? அப்புறம் சொல்ல போறேன். சொல்றேன் கேப்புமே. அண்ணன் கொடுத்த பணத்தை தான் குடிச்சு வச்சிட்ட. இரும்பூர் யாரு பொன் கேட்க வராங்கன்னு சொன்னதையாவது என் கையில சொல்லி இருக்கலாம்ல? ஆமா சொல்லுவாங்க. சொன்னா இன்னவா? உனக்கு இன்ன காண்டு? மச்சந்திக்கு கண்ணாலன்னு தானே உப்புறான் இந்த பாவி. யார்கிட்ட போய் சொல்லி அழிவது? அம்பாலும் புங்க வனத்தாலும் மாட பணத்தாலும் மாட மல்லிகை பம்பை நிழுங்க அரேரா மல்லிகை பம்பையும் நிழுங்க அந்த மேல் நாட்டு தாதி தேவர் கொண்டாட பூவை கொண்டாட ஆழக்கலையில் பெருமை அரேரா ஏராளன் மாட எங்கள் அம்பாலும் புங்க வனத்தாலும் மாட வனத்தாலும் மாட மல்லிகை பம்பையும் நிழுங்க அந்த மேல் நாட்டு தாதி தேவர் கொண்டாட முனிவர் கொண்டாட ஆழக்கலையில் பெருமை அரேரா ஆழக்கலையில் பெருமை அரேரா ஏரானந்தம் மாட நம்மள் அம்பாலும் புங்க பணத்தாலும் மாட பணத்தாலும் மாட மல்லிகை பம்பையும் நீங்க அந்த மேல் நாட்டு தாதி தேவர் கொண்டாடும். கணிப்பண்ண விடாது. ஆமா நீங்க இரும்பூர்ல இருந்து வர்றோம். காகிதம் போடாம வந்துட்டீங்களே? காகிதம் போடணும் தான். முனிச்சு பையன் ஊர்ல இல்ல, அவர்தான் வயக்கமா எழுதுவார். அப்படிங்களா? ரொம்ப நல்லது. வாங்க உள்ள போய் குந்துங்க. ஒரு நிமிட்ல ரஜா வாங்கின்னு வந்துடுறேன். பெருமாள் வாடா. நீ போய் நேருமே, நான் பின்னாலேயே வரேன். வரேன் சொல்லிட்டு வராம இருந்தியோ பேச்சுக்கு இடமாயிடும். நான் இதை எட்டுன்னு போறேன். நீ வரும்போது மத்ததை எட்டா. அதுங்க தெரு பொறிக்கணுக்குதோ? ஏன் அதுங்களை திட்டுற? முடியல என்ன நீ மட்டும் வா, வரா மட்டும் இருந்துடாத. வாயண்ணா என்னமோ பொறா கொஞ்சிக்கு நிக்கிறாரு. என்ன ஏமல் நாயக்கர்? வா மாப்ள உட்கார். இவர்தான் நம்ம மூத்த மாப்பிள்ள. அப்படியா? ரொம்ப நல்லது. வண்டியில வந்தானுங்க நாட்டானுங்க அவனுங்க. நாங்க ஊருக்கு போய் பஞ்சாங்கரிகளை சொல்லி பிற்பாடு காகிதம் போடுறோம். கண்ணாலத்தை சீக்கிரம் நடத்தி போடலாம். மாப்பிள்ள என்ன சொல்ற? மறு அதிகாரம் நம்மள கேக்குற போலது அண்ணன். சின்னமா என்ன புருஷனை காணோம்? என்ன கேள்வி இது? அந்த ஆளை பத்தி தான் உனக்கு தெரியுமே. தன்னால வருவான். தாய்மாமன் ரூபாய் 5 மொய் எடுத்துறோம் வரிசையா வாங்கோ.
எழும்பூர் சாஞ்சால நாய்க்கு ரூபாய் 2 பொண்ணுக்கு. இவதானே அவளுக்கு கண்ணாலம் பண்ணி வைக்கணும். ஒத்த காலில் நின்னா இப்ப மூக்க உறிஞ்சின அழுறாள். கசமாலாம். அப்ப நான் கிளம்புறோம். ஊர் பக்கம் ஒரு தப்பா வந்து போங்க. என்னையா நேரங்காலம் இல்லாம இப்படி குடிச்சிட்டு வரைய? உனக்கே இது நல்லாக்கிதா? ஆண்டாளுக்கு கண்ணால ஆயிடுச்சேன்னா நீ துக்கம் கொண்டாடுற. நான் செத்தா கூட நீ துக்கம் கொண்டாட மாட்ட பழக்கித. ஏன் வேலை மேல போகல? வேலைய விட்டுட்டேன். விட்டுட்டியா? ஏன் வேலையாது? ராவிகளா முடிச்சுன்னு பகலுகளா தூங்கிக்கணும். மனுஷன் செய்யற வேலையா அது? இத்தனை செஞ்சிய? ஐயா ஏஞ்சி வா. மீன் கொம்பு செஞ்சு வச்சுக்கிற. சோறு துண்டு தூங்குவ. வா சோறு துண்ணுவ. ஐயா வா. தினிக்கும் இப்படி வெறும் வகுத்துல குடிச்சிட்டு வந்தா வவுறு இன்னத்துக்கு ஆகும். ஐயா வரமாட்ட? முன்னாடி இது ரோதனையா போச்சு. சோத்துன்னு எந்திரி. எந்திரின்னா என்னடி இது? கொஞ்சம் துண்டு போடு. உன் வீட்டுக்காரன் ஒரு மாசமாவே ஒழுங்கா வேலைக்கு வரதில்லை. வேலைக்கு வர அன்னைக்கும் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து இங்க வந்து படுத்து தூங்குறான். தூங்குறவனை எப்படிமா வாட்ச்மேன் வேலைக்கு வச்சுக்கிறது?
நான் என்ன சாமி செய்யறது? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதே. நான் ஒன்னும் செய்யறதுக்கு இல்ல. அவனுடைய சேவிங்ஸ்ல 650 ரூபாயோ 700 ரூபாயோ பணம் இருக்கு. கீழே போய் ஃபார்ம்ஸ கேளு, தருவாங்க. கையெழுத்து வாங்கி கொடு, பணத்தை வாங்கிட்டு போ. இதாம்மா, வீட்டுல பேனாகனா இருக்கா? எங்க வீட்டுல இல்ல. சீக்கிரம் பாஸ் அறிக்கையில வாங்கிக்கின்னு போறேன். உன் தலை. நீ தூங்குற, உங்க அப்பனை பாரு, இப்பதான் பொழுதே விடியுது. பாரு, பந்தலுக்கு கறி தண்டு எடுக்க போகுது பாரு. அவன் யாரும் சும்மா இருக்க மாட்டாரு. எப்ப வாங்கின இது? ஆமா, உனக்கு மாடு வாங்க இவ்வளவு துட்டியது? ஊர் மேல போனேன்னு வச்சுக்கிய. நீதான் வேலை ஏற கட்டிட்டு வீட்டுல குந்தி இருக்க. நானாவது சம்பாதிக்க வேணாம்? ஆமா, உன்னை பார்த்து இன்னும் 4 பேர் வருவாங்க. இத பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா? எப்படி கீதா? உங்க அண்ணன் மாதிரி இருக்குது. அண்ணன் எப்படி இருந்தாலும் ஓகே தெரியுமா? யார் மேல இருக்க? எல்லாம் தெரியும். ஓகேதா சொல்ல போறேன். அப்படின்னா சொல்ல போற? சொல்ல, அப்படின்னா கேப்பமே. அசிங்கமா சொல்லுவேன். ஐயோ, இந்த அக்குறும்ப கேட்க இந்த ஆளே இல்லையா? திரியும் குடிக்க போறானே பாவி, குடிச்சு குடிச்சு அழிய போறான். என்ன இது பகல் நேரத்துல? 50 ரூபாய் கொடுமே, ட்ரெஸ் வச்சுக்கிறேன். உனக்கு இன்னத்துக்கு ட்ரெஸ்? உன் ட்ரெஸ் எல்லாம் இப்ப புட்டியில தான் நிக்குது. இல்லமே, நான் ட்ரெஸ் வச்சுனா வேலைக்கு போகலாம். தெரியும், அதே வேலைக்கு போக போறியா? இல்லமே, வேற வேலை பாத்துலான்னு கீறேன். ஆமாமே, 50 ரூபாய் கொடுமே. ஆமாமே, ஒரு 50 ரூபாய் கொடுமே. மாடு வாங்கிட்டு போக மீதி பணக்குது. இரு கொண்டார. நல்ல ட்ரெஸ்ஸா தச்சுக்க, நல்ல செழுப்பு கலரா வாங்கிக்க. இல்லமே, ஊதா கலர் தச்சுக்கிறோமே. போனா ஓடியா ஓடியா ஓடியா, ரெய்னா உட்காந்து எல்லாம் சேர்றாங்க. போலாம். ஆமா, உன் புருஷன் ஊர் வந்து சேர்ந்தானா? வல்லியா, ராஜா தோட்ட தொடர்பு கிணத்துல பணம் ஒண்ணு இருக்குதுன்னு பேசிக்கிறாங்களே, அங்க நீ பாக்கலையா? அதுக்குள்ள ஒப்பாரி வைக்கிறியா?
அங்க போய் அது உன் புருஷனான்னு பாருமே. இந்த நாட்டு ஏழை குடிமகளுக்கு வயிறார உண்ண உணவு கிடைத்ததா? அவன் உடலை மூடி மறைக்க உருப்படியான உடை கிடைத்ததா? கார் கிடைத்ததா? குறைந்தபட்சம் அவன் அன்றாடு வேலைக்கு செல்வதற்கு ஒரு பழைய சைக்கிள் கிடைத்ததா? ஏன் இல்லை? எல்லாருக்கும் பிராந்தி கிடைச்சதானா? பாவிகளா? அதுக்குள்ள படத்தை விட்டானே பாவி. 35 பைசா வாங்கிக்கணும். ஹோட்டல்ல டான்ஸ் ஆடுறானே அவதான்டா சந்திரா. என்னடா டான்ஸ் இடையில ஒண்ணுமே இல்ல. துணி மாதிரி ஒண்ணு கட்டிக்கிறா. பட்ட குத்தா எப்படி வேணா ஆடலாம் போல. என்னடி இது? கத்தாது. இந்த நாட்டானோட இவன் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்காக இட்டாந்துட்டேன். அட பாவி, இது உனக்கே நல்லா கீதா. 4 பிள்ளை பெத்தவன், அவ கண்ணால் ஆனவன். இப்பதான் கண்ணால் ஆச்சு. இப்படி கட்டின புடையாட இட்டாந்திருக்கியே. சித்தி போடி உள்ள. சித்தியா சித்தி? நீ நல்லா இருப்பியா? இவ நல்லா இருப்பாளா? தக்காளத்தி இந்த எல்லம்மா இவள சும்மா விடுவாளா? இவங்க தலையில இடி விழ. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடு. நாங்க தனியா போய் குடிச்ச போட்டு இருந்துக்கிறோம். பாவி பாவி. பொன்னாலே மாலி கட்டி பிறந்த வீட்டுல வாழ்ந்தேன்னா, அண்ணியாலே மாலி கட்டி அண்ணா வீட்டுல வாழ்ந்தேன்னா, மணியாலே மாலி கட்டி மச்சா வீட்டுல வாழ்ந்தேன்னா, ஆனமில்லேனா அள்ளி போலே வாழ்ந்தேன்னா, மருதையிலே நான் மீனாட்சி போலே வாழ்ந்தேனா.
ஒரு 5 ரூபாய் இருக்குமா? என்கிட்ட ஏது நயா பைசா? நெசமாவா? சத்தியமா எனக்கு யாரு கொடுக்குறாங்க? உனக்கு அர்ஜென்ட்டா பணம் வேணுமா? நீ சம்பாரிச்சு என் கையில கொடுத்திருந்தா இப்ப தருவேன்ல. பரவாயில்ல, அப்ப ஒண்ணு செய், என் காலு காப்பு கொலுச கட்டி தரேன், அத மார்வாடி கையில வச்சு வாங்கிக்க. நான் மார்வாடி கடை பக்கம் போய் பழக்கம் இல்லையே. அப்ப நானே வாங்கி வரட்டா? எங்க போற? இந்த பக்கமா? கால்ல காப்பு கொலுச காணோம். மார்வாடி கிடைக்கா போற? ரவ நேரத்துக்கு முன்ன உன் மாமா வந்தாப்புல, என்ன கடன் கேட்டாப்புல. நான் இல்லேன்னு சொன்னேன். எனக்கு இப்பதான் பணம் கிடைச்சது, தாரேன். அதுக்காக நீ உன் காப்பு கொலுசு அடகு வைக்க தாவல. கால் அழகே பூடிச்ச, காப்பு கொலுசு இல்லாம. இந்தா. ஐயா, என் காலுக்கு என்ன அழகு வச்சிருக்கு? நான் வேலை செய்யற வீட்டுல முத தேதி சம்பளம் தருவாங்க, தந்துடுறேன். வேணாம் வேணாம், நீ திருப்பி தர தாவல. 5 ரூபாய் என்ன பிரமாதம்? ஐயா, எனக்கு என்னத்துக்கு வாங்கிட்ட கடை? அவன் செய்ததென்று அவனை பெற்றெடுத்த தகப்பனாருக்கு, அந்த கருங்குழி மதிரா அந்த தேரில் வசிக்க சின்னப்பனுக்கு கண்ணப்பன் லெட்டர் ஒன்று எழுதினானா. அந்த லெட்டரை கண்டவுடன் அவன் யாரு வண்டி ஏறி எழும்பூர் ஸ்டேஷன்ல இறங்கினான். பொங்கலுக்கு தான் புச்சு எடுக்கணும். அப்ப மாத்திரம் எங்க இருந்து வரப்போகுது துட்டு? அஞ்சு ரூபாய் இருக்குமா? என்கிட்டயா? பெத்தி பெத்தி வச்சாலும் ஒரு பைசா கிடையாது என்கிட்ட. என் கையில ஏது துட்டுன்னு பார்த்த? நீ குடிக்கிறதுக்கு துட்டு கொடுத்த குடி மொழிவு போச்சு. துட்டு வச்சிருந்தாலும் அந்த காசுமாரம் குடுக்க நாரி பாட. மகனே கண்ணப்பா, அவன் கட்ட கலப்போ எங்கடா, சப்ப மாடு எங்கடா, பணம் கொட்ட தலையா. உன் கட்ட கலப்போ எங்கடா, சப்ப மாடு எங்கடா, பணம் கொட்ட தலையா. நான் கூட பிறந்தாக்கா நடையால் அழகி ஊசி முஞ்சி கொண்ட காரி, அவ பெற்றெடுத்த பச்சை கிளி ரோஜா. மறுவாடி கடைக்கு போகலையா? அப்ப ஏது பணம்? ஒரு வழியில பாசாதி பாத்துச்சு, கைமாத்தா குடுத்துச்சு. நீ அதுங்கிட்ட கேட்டியாமே? நான் கேட்டு போய் இல்லன்னு சொன்னானே சோமாரி. நான் கேட்கல, அவனா தான் கொடுத்தான். என்னம்மா என்னம்மா, இரும்புறாங்க இருந்து காகிதம் வந்திருக்கு. என்ன எழுதி இருக்காங்க? கிழவன் தான் எழுதியிருக்கான். அவன் மகனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டதுனால வேற யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்களாம். நடந்தது நடந்து போச்சு. இப்போ ஆண்டாள் என் மகனோட வாழ்றதா இருந்தா நாங்க சேர்த்துக்கிறோம்னு எழுதிக்கிறோம். இந்த சிறுக்கியாவது திரியும் புருஷங்கிட்ட போய் வாயறதாவது. இவ போனாலும் இந்த ஆம்பளை விடுவானா? சரி விட்டு தள்ளு. ஆனா காப்பி மாசு நாய் மாதிரி அழிறானே.
புறாவ கொஞ்சிக்கு நேரு பவுரு நிறைஞ்சிடும். இந்தாங்க டீ அப்புறம் சாப்பிடலாம் பாசாதி. எஸ்ஐ உன்னை இட்டார சொன்னாரு, கொஞ்சம் வா ஸ்டேஷனுக்கு. நம்ம பாசாதி பையன் கம்மி என்ன போயிட்டானாமே. எல்லாரும் வெறுப்புல இருக்கிறாங்க. எத்தனை மீன் பிடிச்ச? ஏது ஒண்ணு கூடவா ஆப்புள்ள? புது தண்ணி. ஏது மீன்? பின்ன ஓடுனிய வேலை மெனக்கிட்டு. எவனோ சொன்னா சோம்பேறி நிறைய மீன் இருக்குதுன்னு. அத்தை கேட்டு இந்த சோம்பேறி போனியாங்கட்டி. எப்பவும் கிண்டல் தானா? உன் மோகர கட்டிக்கு இன்னும் சத்தாய்ப்பு. துட்டுக்கிட்டு ஏங்கிட்டியா? ஒரு 2 3. யோ நீ என்ன விளையாடுறியா? நானே பாகியத்தை கடன் கேட்க போறேன், நீ ஏன்ட்டு வந்து துட்டு கேக்குறிய? என்ன பார்த்தா உனக்கு எப்படி இது? சரி சரி, சோறாவது ஆக்கி வச்சிருக்கியா? இல்ல அது கூட கிடையாதா? போய் கொண்டு வரேன் எல்லாம். மீதிய நான் தட்டுறேன். கொஞ்சம் மார்வாடி கடை வரைக்கும் போய் வரியா? ஏமே நீயும் சத்தாய்க்கிற? உனக்கு நீ குச்சதான் ஆகுமா? நீ மாத்தம் குடிக்க போறேன். ₹10 கேளு, ₹5 அவங்க அக்காட்ட கொடுத்துடலாம்.
இவன் தான் ஆம்பளை, வெக்கமான கிடையாது. இந்த கஸ்மாலத்துக்கும் வெக்கம் இல்லையே. எப்படியாமா வந்துங்க. டா, உங்களை சொல்லல, நீ படு. 2 பேரும் வாந்தி பேதியில போவ. ஒழுங்கா வச்சுக்காம இன்னாமே நான் செஞ்சதல்ல ஏதாச்சும் மிஸ்டேக்கா? மிஸ்டேக்குன்னு சொல்லும் ஒத்துக்கிறேன், செருப்பாலடி பட்டுக்கிறேன். சும்மா வேலை மேல வைக்கிறான் எடுக்கிறான் சோமாரி. உன்னை நான் ஏன் செருப்பால அடிக்கிறேன்? இப்படி குடிச்சிட்டு வேலை மேல போனா யாருதான் சும்மா இருப்பாங்க? தொழிலாளிங்க ரத்தத்தை உறிஞ்சும் முதலாளி வர்க்கம். சின்னம்மா, சின்னம்மா, இருபுறம் காயம் போட்டிருக்கான். தங்கத்தை உடனே அனுப்பலன்னா அவன் மகனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருவானா? வைக்கட்டுமே. அப்படியே எழுதிட்டா? எழுதிடு. இன்னத்துக்கு அவங்க சும்மா சும்மா காகிதம் போடுறது? உன் புருஷன் சமாதானம் கேள்விப்பட்டேன். ஒவ்வொருத்தரும் குறியா வேலைக்கு போல. இந்த ஆளு என்னடானா? நீ கூட அந்த நாயகர்களை சீட்டு கட்டியாமே. ஆமா, 300 ரூபா வாயில போடுங்க. நான் பாவி என்ன கெதியா போவானா? வடவா ராஸ்கோல் எந்த 500 ரூபாய் சேட்டு அதுவும் போச்சு. அப்ப நான் வரேன். யாரும் பொத்துனா கைதான்ற புத்துனான்றிய மேஜிகளே பூச்சின்ற பஜார்ல கவுளி வெத்தல நான்லாம். இந்த பந்து கடைக்கார பாவி என்னடான்னா 5 பைசாவுக்கு எண்ணி 4 வெத்தலை தர்றான். என்ன கெதியா போவானோ? ஊர்ல நல்லவங்களுக்கெல்லாம் வாந்தி பேதி வருது. மூட்டைக்காரன் துளுக்காரன் போட்டானு தெரியுமா? எப்பா? நேத்து ராய்க்கு என்னவா வாந்தி பேதி. சும்மா சும்மா கண்டதையும் குடிக்கிற, அதான் வவுத்து காவல. நாம கூட 2 ஆடு வாங்கி வளர்க்கலாமே. இன்னத்துக்கு நமக்கு ஆடு? நம்ம ஆடுங்க ஊர்ல இருக்கிற செடியை மேய்ச்சிட்டு வந்துச்சுன்னா நாம பாலை கறந்துக்கலாம். ஆடுங்க இன்ன விலை விக்குது தெரியுமா உனக்கு? இப்ப ஆத்தாரி பணம் கேட்டா கொடுப்பான். உள்ள தள்ளிந்தாங்களே விட்டாங்க. எப்ப பார்த்த? நேத்து. அவன் ஏன் நமக்கு பணம் கொடுக்கறான்? கொடுப்பானா நம்ம பாசாதி? ஆண்டாளு கேட்டா கொடுப்பான். அவன் என்ன நம்ம ஜாதியா ஜனமா இல்ல மாமனா மச்சானா? அவனை இன்னும் ஆண்டாளு பணம் கேட்கறது அவன் கொடுக்கறது. நீ ஒரு ஆம்பளை. நாம கூட ஒரு குறும்பாடு வாங்கினா நல்லா இருக்குமே. என்னது குறும்பாடு? புசு புசுன்னு இருக்குமே. நீ பார்த்தது இல்ல? இன்னத்துக்கு அது? சும்மா வளர்க்க நல்லா இருக்குமே. நம்ம போனா பின்னாலேயே வரும். தலையை ஆட்டிக்கின்னு அது கழுத்துல மணியை கட்டிட்டா டிங்கு டிங்கு டிங்குன்னு அடிச்சுக்கிட்டே வரும். நீ என்ன வள்ளாடுறியா? நீ குறும்பாடு தானே வாங்குவ, ஆனை கட்டி அழுவ. உனக்கு எப்படி இது உடம்பு? இரும்புறானுவ இன்னொரு காகிதம் போட்டுருக்காங்க. இங்க வர்றாங்களாம் பஞ்சாயத்தார இட்டுக்குன்னு. ஆண்டாளு புருஷனோட வாழ போறாளா இல்லையான்னு நேர்ல தெரிஞ்சு போகணுமா அவங்களுக்கு. அப்பதான் இன்னொரு பொண்ணை கட்டலாமா. வரட்டுமே. பின்ன வரமாட்டாங்க. இவங்க செய்வது நல்லா இருக்கா? யார் சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னு? நாம சொன்னா அவங்க கேட்கல. பஞ்சாயத்தாருங்க கேட்டா அவங்க கையில இந்த பேமானிங்களே சொல்லிக்கிட்டோம்.
விட்டார இட்டுக்குன்னு. எதுக்குமே இப்ப பஞ்சாயத்து? எதுக்கா பஞ்சாயத்து வச்சு அவங்க மருமவ அவங்க வீட்டுக்கு வந்து வாழைப்பறாள இல்ல தெரிஞ்சும் போவ. என்ன சும்மா இருக்க நீ? அவ போகட்டும் அவங்க வீட்டுக்கு. நாம தான் சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறோம். அவங்க நில நிச்சு உள்ளவங்க, அவளாவது நல்லா இருப்பா. இங்க என்ன சொகத்தை கண்டா? அவ வேற இங்க புள்ள குட்டி பெத்துக்கணுமா? நமக்கே 3 பிள்ளைங்களாச்சு. உன் புருஷன் விட்டாரு வராங்களாம் பஞ்சாயத்தார இட்டுக்குன்னு. நீ போகலன்னா காரி முய்வாங்க. நீ சொல்லு அவளுக்கு. என்ன இவ எதுக்குமே இப்ப அங்க போறது? எதுக்கு போறதா? கண்ணால் ஆனவ புருஷன் வீட்டுக்கு போகட்டும்னா எதுக்கு போறதுன்றிய? என்ன நாயம் இது? அந்த ஆளு தொட்டால உடம்பு கூசுதுங்கிறால. எந்த ஆளு? இவ புருஷன். நீ தொட்டா கூசலியாமா? கேடு. நான் இது போல இன்னொரு ஆம்பளையோட இருந்தா நீ சும்மா இருப்பியா? உனக்கு இன்னும் 2 வயசு போனமே, வேற ஒரு ஆம்பளையோட போவ. ஏன் நான் என்ன கேவியா? கசுமாலும் உன்னை வாரேன் கூட. நான் மட்டும் என்ன கேவியா? அகிலத்தைகளை வென்ற நவரத்தினம் இழைத்த நவரத்தினம் இழைத்த ஆணிபொன் முடிகொண்ட ராஜாத்தி ராஜன் ஆணிபொன் முடிகொண்ட ராஜாத்தி ராஜன் ஆணிபொன் முடிகொண்ட ராஜாத்தி ராஜன் ஆணிபொன் முடிகொண்ட ராஜாத்தி ராஜன் துரியோதனமாக ராஜன் வந்தேனே.
ஆத்தாடி எங்கடியே வந்தா இன்னாடியே செஞ்ச அவனோட ஏண்டி தேவடியா நீ எத்தனை பேரோட பட்ட இத்தனை பத்திய யாருக்கு பெத்த யோ சும்மா கடை நீ என்ன செஞ்ச என் தங்கச்சியை கட்டு என்ன மாப்பிள ஒரு மாதிரி ஆக்குற? உடம்பு சோம் இல்லையா? ஆண்டாளு அவ புருஷ வீட்டுக்கு போகணும்னு நானே வந்து உன் கையில சொல்லணும்னு தான். இப்ப நீயா வந்து சொல்ற. ஆண்டாளு புருஷனோட வாழ்றதா நியாய மாப்பிள? 4 பேரு அதத்தான் சொல்லுவாங்க. நாங்களே சோத்துக்கு லாட்ரி, நீயும் ஊடு ஊடா போய் வேலை செய்யற. அங்கன்னா குந்தினபடி சாப்பிடலாம். Hey. Hey. மோகன் எங்கம்மா காணா? கட்டருக்கு அனுப்பின அச்சி தவிடு வாங்கியார. ஏன் தர்பார்கள்ல வாங்குறது இல்ல? அவங்க கடை தவிட்டுல பாதிக்கு மேல மண்ணு. அந்த மண்ணை துண்ணா மாடுங்க ஒரு இன்னாத்துக்கு ஆகும். கட்டர்ல நாடார் கடை தவிடு நல்லாக்குது. படிய சாச்சு வச்சு அளக்காம நல்லா அழிந்து போடுறான்.
என்ன எங்க வந்து தவிட்ட முட்டை தூக்கினேன்? கட்டர் பக்கம் போயிருப்பாரு, அங்க முறை பொண்ண பாத்துருப்பாரு. அது பலு தூக்காது அவருக்கு இஷ்டம் இல்ல, தானே வாங்கி எடுத்துட்டு வந்துட்டாரு. நான் சொல்றது. நான் வரேன் மாமா. மாப்பிள்ள கொஞ்சம் இரு, காபி குடிச்சிட்டு போவ. வர வர இந்த மோகனா பொண்ணு நடக்கிறது கொள்றதெல்லாம் நம்ம ஆண்டாள் மாதிரி இல்ல. உன் அண்ணன் மோகன் நல்லா வளர்ந்துட்டான். 2 பேரும் ஒன்னா வர்றப்பவே நினைச்சேன், முறை பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, சீக்கிரம் கட்டி கொடுத்துடணும்னு. அண்ணனையும் அண்ணியும் பார்த்து பேச்சு கேட்டுடா. அதெல்லாம் நான் போய் கேட்டா நல்லா இருக்காது. பொண்ணுக்கு அப்பங்காரம் இருக்கிறப்ப நீ இன்னாமே பெருத்தனா அண்ணன் கேட்டா நீ போய் கேளு, அதான் நியாயம். நாம பொண்ணு விட்டாரு, அவங்க இல்ல நம்ம கையில வந்து பொண்ணு கேட்கணும். அவங்கதான் கேட்காம சும்மா இருக்காங்கல்ல. அசல் இல்ல அண்ணிய இல்ல, நாமளே போய் கேட்டா போகுது. போ குந்திக்கு நிக்கிறியா? ஆமாப்ல, பார்த்து ரொம்ப நாளாச்சு. ரொம்ப நாள் நாக்காளி புச்சா? ஆமா மாப்பிள்ள, கட்டளை வாங்கினேன். தேக்க மரம் இல்ல, என்னமோ காட்டு மரத்துல செஞ்சு கலர் அடிச்சிருக்கான். ஏதோ ஒண்ணு வெளியில போட்டுக்குன்னு உக்காந்தா காத்து வருதுன்னு வாங்கினேன். மோட்டை பூச்சி தான் வந்துருச்சு. பெருமாள் வீட்டுல இல்ல போல. இல்ல, வெளில இருந்து இன்னும் வரல. ஓவர் டைம் போல இருக்குது. நம்ம மோகனா கண்ணால சமாச்சாரம் பேசலான்னு வந்தேன். ஒரு முகூர்த்தம் வச்சு கண்ணாலம் பண்ணி நான் நெல்லுதுன்னு சின்னம்மா ஓங்கையில சொல்ல சொன்னேன். ஒண்ணு தப்பா நினைச்சுக்க வேணான்னு சின்னம்மா கிட்ட சொல்லு. பெருமாளுக்கு இன்னும் வயசாகல, இப்பதான் சம்பாதிக்கிறான். 2 வருஷம் கழிச்சு வேற இடத்துல பொண்ணு பார்த்து கட்டலான்னு இருக்கோம். முறைய விட்டுட்டா. முறைகிறது பார்த்தா ஆகுமா இந்த காலத்துல? காபி சாப்பிட்டு போறியா மாப்பிள்ள? காபி சாப்பிட இப்ப வந்தேன். என்ன சொல்லிச்சு அண்ணன்? காபி சாப்பிடறான்னு கேட்டான் உங்க அண்ணன். மோகனா கண்ணாலத்தை பத்தி என்ன சொல்லிச்சு அண்ணன்னு கேக்குறேன். அவங்க வேற இடத்துல பொண்ணு பார்த்து கட்ட போறாங்களா? சரி விடு, எப்ப அவங்க முறை பொண்ணை விட்டு வேற பொண்ணு கட்டுறேன்னு சொல்றாங்களோ அத்தோட அவங்க மவால் அவனுமே நமக்கு வானம். கோயிலாண்டவா பொங்க வைக்க போறேன். அர்ஜென்டா நம்ம வீட்டு பக்கம் தான் போறாவளுக்கு இது. ஆமா, உன் கையில சொல்லிட்டு போலான்னு தான் வாரேன். நான் டீ கடை வேலையை விட்டேன், ஊருக்கு போறேன், வேலூருக்கு. அங்க எனக்கு மாமா இருக்காரு, கடிதாஸ் போட்டிருக்காரு வர சொல்லி. அங்க எனக்கு சொந்தத்துல டீ கடை வச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்லையே, உன் மாமனுக்கு பொண்ணுக்குதா? அதான் உன் மாமன் உனக்கு டீ கடை வச்சு தாரேன்னா. நம்ம சாராய பிசினஸ் இன்னும் ஆகுறது. ஐய, நமக்கு இனிமே அந்த தொழிலே வேணாயா. ஒரு தடவை உள்ள போய் வந்தாச்சு, இப்பெல்லாம் ரொம்ப கண்டிப்பா இருக்காங்க. நான் சொல்றேன்னு மிஸ்டேக்கா எடுத்துக்காத. இனிமே நீ இந்த பயக்கத்தை விட்டுடு, தெரிதா? இதை விட முடியலையே, சோத்த விட்டாலும் விட்டுடலாம் போலக்குது. இதை விட முடியலையே. ஏன் விட முடியலையா? உன்னையும் ஒரு தபா உள்ள தள்ளினா ஒழுங்கா இந்த பயக்கத்தை விட்டுடுவ. விட முடியலாம்ல. நாயகரா, உனக்கு ஒரு லெட்டர் வந்துக்குது, வாங்கிக்கிறியா இல்ல வீட்டுல குத்துட்டா? பெரிய வீடு. ஐய, நம்ம மச்சினிச்சு புருஷன் சேர்த்துட்டான்.
ஆச்சா? புள்ளைக்கு என்ன வயசு ஆகுது? 5 வயசு ஆகுது. நல்லா இருக்குதா? நல்லாதான் இருந்துச்சு. திடீர்னு இன்னாவோ சீக்கு வந்து காலை வலிச்சுன்னு போயிடுச்சு. ஒரு கால் ஊனம்தான். இளம்புள்ள வாதமா இருப்பான். அப்படியா? ஓனம் அடிச்சு கட்டுவாங்களா? கட்டினாங்களா? என்ன ஓனர் ஆட்சி கட்டினாங்களோ வெங்காயத்தா கட்டினாங்களோ. ஏமே நாம கருமாதிக்கு போகத்தால பின்ன பாவத்தாவல பின்ன போவாம அண்ணன் அண்ணி வருவாங்களா? வருவாங்க. தாலி துக்கமாச்சே. நல்லா கீதை நீ கேக்குறது. நீதான் அவங்க மோலாம வானான்னு சொன்னிய. நீ தாலி எத்தனை வச்சுக்க, அவங்க எப்படி வருவாங்க? இன்னாடி சிரிப்பு? எவ்வளவு ஆண்டாளுக்கும் 5-6 வயசு தானே வித்தியாசம். இவ எப்படி இதுக்குள்ளார கேள்வியா போட்டா? ஆண்டாளுக்கு புருஷன் இல்லையன்ற குறவே தவிர வேற குறவே கிடையாது. ஆயுசு பரியந்தம் சாப்பாடு துணிக்கு பஞ்சம் இல்ல. சாப்பாடு துணி சாப்பிட்டா ஒவ்வொரு நிறையும், துணி கட்டினா உடம்பு நிறையும். வேற என்ன ஆகணும்? சாப்பாடு துணி. இந்த மாசம் முயவல. இன்னுமா நீ பெற போற இந்த வயசுலயா? எனக்கு இன்னும் அப்படி வயசாகி போச்சு. 35 தானே ஆகுது. எதையாவது சாப்பிடறதானே? என்னத்த சாப்பிடுறது? பப்பாளி பையன் வாங்கி சாப்பிடுனாங்க, சாப்பிட்டேன். கற்பூரத்தை அரைச்சு குடினாங்க, குடிச்சேன். ஒண்ணுத்துக்கு ஆசையிலையே. அது பாட கொலைய பாட்டிலோட அரைச்சுதான் முயங்கணும். அதெல்லாம் வானாவே. ஆஸ்பத்திரி என்னவோ ஊசி போறானே. ஊசியா ஆபரேஷனா? அவன் பண்ணுவான் ஆபரேஷன். அதுவும் தான் டேஞ்சர்னு சொல்றாங்க. நான் செத்து வச்சா நீ இந்த பிள்ளைங்களை கட்டிக்கின்னு மாரடிக்கிறியா சொல்லு. அதுக்காக பார்த்தா வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கிறப்போ நீ குழந்தை பெத்தீங்கன்னா சிரிக்க மாட்டாங்க. என்ன மாத்திரம் தான் பார்த்து சிரிப்பாங்களா? என்ன பார்த்தா சிரிப்பாக்கிது அவனுக்கு. நானே ரத்தம் விடாப்புலக்குது. ஆமா, இப்பெல்லாம் காரி துப்புனா ரத்தம் வருது. இருமி இருமி மகாரெல்லாம் புண்ணாக்கிது. வாமே சோடா வாங்கி தரேன், குடிச்சிட்டு பஸ் பிடிச்சி ஊர் போய் சேரலாம்.
பெருமாளு நம்ம மோனா போனா இஸ்துன்னு ஓட்டான். என்னது மோகனா ஓட்ட விட்டு ஓடிச்சா? என்னத்துக்கு மணி இப்படி அழுகுறத? வயசு பொண்ணு மூட்டை விட்டு போச்சு. என்னமோ பதட்டமா வந்துக்கிறா பழக்குது. பெருமாள் பையனத்து வெளில போனவன் வீட்டுக்கு வரல. அவனோட வேலை பாக்குற அந்தோனிய பார்த்து கேட்டேன். அவன் சொன்னா நேற்று சாயந்தரம் பெருமாளை பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தானா, ராணிப்பேட்டை போறதா சொன்னானா. பஸ் வந்தப்ப 2 டிக்கெட் வாங்கினானா. அவன் பின்னால உன் பொண்ணு மோகனா பஸ்ல ஏறிட்டா. உக்காரு, சும்மா நின்னா. உனக்கு தெரியுமா மின்னியே? யாருக்கு தெரியும்? ஒழுங்கா மரப்பண்ண கட்டிக்கோன்னு சொன்னப்ப சரின்னு சொல்லியிருந்தா எவ்வளவு கௌரவியா இருந்திருக்கும். கைதுங்க கைதுங்க. நீ என்ன என் கை தெரிஞ்சிட்டு? வாமே போலாம். மாரெல்லாம் நோவுது. உங்க அண்ணன் வந்துட்டு போனாப்ல. என்ன சமாச்சாரம்? பெருமாள் கையில இருந்து காகிதம் வந்துக்குதான். அத்தை சொல்லிட்டு போக வந்தது அண்ணன். என்ன இருக்கானா? 2 பேரும் விழுப்புரம் போனாங்களா. அங்க ஒரு ஆபீஸ்ல கையெழுத்து போட்டு கண்ணாலம் பண்ணிக்கினாங்களா. அப்புறம் கோவில்ல தாலி கட்டினானா. இப்போ விழுப்புரத்துல ஒரு ஒர்க் ஷாப்ல வேலையாம். 2 மாசம் போகட்டும் வந்து உங்களை எல்லாம் பாக்குறோம்னு எழுதியிருக்கான். மோகனா நல்லா இருக்கா, அத்தை கையில சொல்லுன்னு எழுதியிருக்கானோ. கைதிங்கன்னு திட்டினார் உங்க அண்ணன். இப்ப என்ன சொல்றானா? அவன் திட்டுவான் கைதன்னு. அவன் தான் கைத. மரப்பண்ண கட்ட மாட்டேன்னு சொன்ன கைத. ஊசி போடணும் ரிக்ஷா வச்சுட்டாங்க டாக்டர். ஆமா போட்டாரு. ஒரு பிரயோசனமும் இல்ல. சும்மா சும்மா எதுக்கு ஊசி போடுறது? ஊசியால குத்தி குத்தி உடம்பெல்லாம் புண்ணா போனதான் மிச்சம். எதுனா சாப்பிட்டியா? ஒண்ணுமே பிடிக்கல. ஊரெல்லாம் மேல வந்து மார்ல பூந்துக்கு நான் பொழைக்குது.
கொஞ்சம் மூட்டை பாத்துக்க, நான் பெரிய ஆஸ்பத்திரி இட்டு போயிட்டு வரேன். ஆமா, உன் தம்பி எங்க? ரொம்ப நேரம் மூட்டை எடுத்தாங்கன்னா என்னமா அவனுக்கு? எதுனா சாப்பிடுறியா? மோர் இருந்தா கொடு. மோரா? இங்க காய்ச்சி இல்லையா? வாழ்வரெல்லாம் எரியுது. சின்ன மோர் குடிச்சா நல்லா இருக்கும். எனக்கு இன்னும் என்ன காய்ச்சலும் கீச்சலும் 10 இருக்க போறேன். டாக்டர் உன் கையில சொன்னார் இல்ல, நான் பொயக்க மாட்டேன்னு. ஆண்டாள் இருந்தப்ப வீடு நல்லா இருந்தது. நீ போய் அவளை தங்க வச்சுக்க. என்னத்துக்கு? நான் தான் படுத்துட்டேன்னு. இன்னும் பொயக்க மாட்டேன். மோகனாவும் இல்லையா? இந்த 2 பிள்ளைங்களையும் வச்சுக்கணும். ஒண்டியா இந்த குச்சல்ல என்ன செய்வ? நான் சாவராப்புல கிடைக்கன்னு சொன்னா அவங்க ஆண்டாள அனுப்புவாங்க. நீ இட்டாந்து வச்சுக்க. செங்கல்பட்டுல பெரிய ஆஸ்பத்திரி கீதான். அங்க போனா ஆஸ்பத்திரியில வச்சு வைத்தியம் பண்ணுவாங்களாம் சொல்றாங்க. போலாமா? இன்னத்துக்கு எனக்கு ஆஸ்பத்திரி ஊடு இருக்க சொல்ல. ஆஸ்பத்திரியில இன்னத்துக்கு சாவணும். நம்ம குடிசையிலேயே சாவுற. போட்டுடு. மழையா பெய்யுது. மழையில போய் குந்திக்கினா நல்லா இருக்கும். ஏன்னு அப்படி காயுது உடம்பு. ரொம்ப முத்தி போச்சு. இனிமே மாக்கணக்கோ 4 கணக்கோ தான். மாத்திரை ராத்திரி கூட தூக்கம் வரும். வாய்க்கு வேண்டியது கூட சாப்பிட்டோம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சின்னம்மா சாவ போறோம் தீர்மானம் பண்ணிட்டேன். உசுறு மேல இருக்கிற குடிப்பு விட்டு போச்சு. இனிமே இந்த பிள்ளைங்களுக்கு நாதி இல்லை. முழுவா வேற இருக்குன்னு சொன்னான். ஆண்டாள் இட்டாந்து வச்சுக்கன்னு சின்னம்மா சொல்லிட்டா. நீ வீட்டை விட்டு எங்கேயும் போயிடாத, பக்கத்திலேயே இரு. தாகத்துக்கு தண்ணியோ காப்பியோ கட்டா குடு. அடுப்பு மூட்டுறப்ப ஜாக்கிரதை. ஒரு பொறி பறந்தாலும் ஓலை பக்குன்னு புடிச்சிக்கோ. நீ இன்னைக்காவது ஊட்டாண்டா, தெரு பொறுக்க போயிடாத. நீயே கொஞ்சம் பாத்துக்க.
என்ன வாங்கின கடையில? மீன் வாங்கினேன், கொஞ்சம் பதார்த்தம் வாங்கினேன். நீங்க வந்த உங்க அக்கா கறி டேஞ்சரா படுத்துக்கிறா, உழைக்க மாட்டான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆண்டாள் இட்டுக்குன்னு வான்னு சின்னம்மா சொன்னா, அதான் புறப்பட்டு வந்துட்டேன். திரும்பி போற வழிக்கு என்னவா இருக்குமோ தெரியாது, சந்தேகமா தான் கேது. கோவால பக்கத்திலே இருக்க சொல்லிட்டு வந்தேன். சாவுக்கு வந்த போய் பார்த்தேன், அவ உடம்பு நல்லா இல்ல. சோறே கிடையாது, எலும்பு சொல்லுமா கீரா. பாவம் சின்னம்மா. என்ன இவா என்ன பார்க்கவே மாட்டேங்கிற? எல்லாத்தையும் மறந்துட்டாளா இல்ல எனக்கு வயசாகி போச்சேனா? சின்னம்மாவா சொன்னா என்ன இட்டார சொல்லி? ஆமா, நான் கூட்டேன்னா இந்த வீட்டை யார் பாத்துக்கிறது? பிள்ளைங்களையும் மாடுங்களையும் யார் கவனிக்கிறது? ஒன்னையும் யார் கவனிக்கிறது? ஆண்டாள் இட்டாந்து வச்சுக்கன்னு சொன்னான். நீ இனிமே எங்க இருந்தா என்ன? இதான் என் ஊரு, இங்க இருக்கிறதா என் வீடு. இதை விட்டுட்டு வேற எங்கேயும் போய் இருக்க முடியாதுன்னு நினைச்சுக்காது. இவங்க கூட கூட்ட நல்லா இருக்காது. 4 பேர் என்ன நினைச்சுவாங்க? புள்ள பெரியவனா என்ன நினைச்சுவான் அப்படின்னு நினைச்சுக்காத. உன் ஓரத்துக்கிட்ட தான் உன் மத ஒட்டினுக்குறாங்கிறிய, நீ எதுக்காக இங்க இருக்கிறது? அதுக்காக என் மகன் பெரியவன் தானே என்ன சொல்லுவான்? அவன் ஒரு பள்ளிடுக்கு வார்த்தை நம்மளை பத்தி சொல்ற மாதிரி ஆகக்கூடாதே. இல்ல நீ வரணும். நான் வர்றேன் சின்னம்மாவை பார்க்க. இவ நல்லா உப்பிட்டா, உப்புனாலும் நல்லா தான் கீரா. கத்திரி பிஞ்சு வதக்குனா சின்னம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ எங்க துண்ண போற? அடையாளமே தெரியலையே. ஆமா, என்னன்னு பாத்துன நம்ம ஊர? நம்ப குச்ச. ஆமா, ஓலை மாத்தி வைக்கா போட்டிருக்கு. சின்னம்மா உங்க கையில சொல்லல?
சின்னம்மா செத்துட்டா போல இது. சின்னசாமி, நாளை காலையில வண்டி கட்டிடு. நம்ம நாளை ராவிக்குள்ளார திரும்பி ஊருக்கு போயிடணும். நீ சாவுக்காவது இருந்துட்டு போகணும்.